6 விஷயத்தை தானாக முன் வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் முன்னாடி எடுத்தாங்க. அதில் ஒரு வழக்கோட தீர்ப்பு இப்போ சமீபத்தில் வெளியாயிருக்கு. பெரியசாமி அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில். இந்த வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சில தீர்ப்பை மேற்கோள் காட்டி இந்த மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. பெரியசாமி அவர்கள் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சொன்ன பாதையான சிறப்பு நீதிமன்ற விசாரணையை சந்திக்க போகிறாரா அல்லது உச்சநீதிமன்றம் போகிறாரா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெரியசாமி அவர்களோட பதவியானது ஜூலைக்கு அப்புறம் வந்து நிறையா ப்ராப்ளத்துக்குள்ளாகும் அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசப்படுது. அது என்ன அப்படிங்கிறதும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னப்பா ஏதோ ஒரு கெட்ட பூஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தந்தையின் மரணத்தை கடந்து வந்திருக்கேன். உற்சாகமாக வணக்கம் சொல்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயங்க, இந்த பதிவை நான் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னா, பெரியசாமி அவர்கள் வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சொல்லாத சில விஷயத்துலேருந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பெரியசாமி அவர்கள் என்ன குற்றச்சாட்டு தான் அவர் மேலே இருக்குது, என்ன விஷயந்தான் இந்த வழக்கோட தன்மை அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். பெரியசாமி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 2006 2011 வீட்டு வாரியத்துறை அமைச்சராக இருந்தாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2008 காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி இருக்கார்ல, இவர்கிட்ட ஒரு பாதுகாவலர் இருந்திருப்பார் போல், இன்ஸ்பெக்டர் கணேசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வீட்டு வாரியத்துறையில் ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காரு. எப்போ கொடுத்துருக்காரு, 2008 மார்ச் 6 ஒரு மனு கொடுத்துருக்காரு. சார், நான் ரொம்ப அதிகமான வாடகையில் குடியிருக்கேன் சார், நான் ஒரு அரசு அதிகாரி, எனக்கு வந்து வீட்டு வாரியத்தில் ஒரு வீடு ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அரசு அதிகாரி அப்படிங்கிறத மையமாக வச்சு தனக்கு ஒரு வீடு கேட்டு அரசாங்கத்திட்ட விண்ணப்பிக்கிறார். இந்த மனுவை அரசாங்கம் எவ்வளோ வேகமாக விண்ணப்பிச்சிருக்கு, எவ்வளோ வேகமாக வந்து இந்த மனுவை பரிசீலனை பண்ணியிருக்குன்னா, சில நாளிதழ்கள் வந்து 48 மணி நேரம் சொல்கிறாங்க. ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா மார்ச் 10 மார்ச் 8 வந்து இவர் மனு கொடுக்குறாரு. மார்ச் 10 48 மணி நேரத்தில் அல்லது 52 மணி நேரத்தில் இவரோட மனு மேலே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இந்தாப்பா அந்த வீடு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி வீட்டு வாரியத்தில் வந்து ஒரு வீடு வந்து ஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இவர் என்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து நான் அதிக வாடகையில் குடியிருக்கேன், அதனால் எனக்கு வீடு தாங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாறுது, அதிமுக அரசு ஆட்சிக்கு வருது. அப்போது இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வழக்கை இவர் வந்து வீட்டு வாரியத்தில் அந்த வீடு ஒதுக்கீடு பண்ண விஷயத்தை கொஞ்சம் உள்ளே போகிறாங்க. கணேசன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு தானே வீடு ஒதுக்கீடு பண்ணாங்க. அந்த கணேசன் அப்படிங்கிற ஒருத்தர் ஆல்ரெடி வீட்டு வாரியத்தில் வந்து குடியிருக்கிற ஒருத்தர் தான். 1180 ரூபா வாடகை கொடுத்து இவர் குடியிருக்காரு. ஆல்ரெடி இந்த பயனை அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் மீண்டும் ஏன் வீட்டு வாரியத்தில் வந்து இது பண்ணுறாரு, உள்ள வந்து இந்த விஷயத்தை எனக்கு வந்து வீடு இல்லை அப்படிங்கிறத அரசாங்கத்துக்கு விண்ணப்பிக்கிறார் அப்படிங்கிற சந்தேகம் வருது. இந்த வீட்டை என்னடா பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த வீட்டை வந்து இவரோட சேர்ந்து ஒரு கவிதா அப்படிங்கிற ஒரு பேரை குறிப்பிடுறாங்க, அவங்களோட சேர்ந்து இந்த வீட்டை வந்து வித்தர்றாரு. இதன் மூலமாக இவர் 74 லட்ச ரூபாய் பயன் அடைஞ்சிருக்கார். அதாவது அரசாங்கத்தை ஏமாற்றி ஆல்ரெடி வீட்டு வாரியத்தில் குடியிருக்கிற ஒருத்தர் எனக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை ஏமாற்றி 74 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கார் அப்படிங்கிறதா இந்த குற்றச்சாட்டு. இதோட மிக முக்கியமான துறையோட தலைவராக இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்கள் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு பெரிய லெவலில் விசாரிக்கிறாங்க. ஊழல் இங்கே நடைபெற்றிருக்கு, முறைகேடு இங்கே நடைபெற்றிருக்குன்னு சொல்லி ஊழல் வழக்காக அந்த வழக்கு இருக்குது. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது பொன்முடி அவர்கள் வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு, பெரியசாமி அவர்கள் வழக்கு ஊழல் வழக்கு. இவர் இருக்கார்ல செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு. வழக்கோட தன்மை பொறுத்து தான் அந்த வழக்கோட அரசியல் தலைவர்களோட எதிர்காலத்தை நம்மளால் பெரிய லெவலில் பேச முடியும். இந்த வழக்கு ஒரு ஊழல் வழக்கு. ஆக்சுவலாக இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்படிப்பட்ட வழக்கு வந்து 2013-12 காலகட்டத்தில் போட்டாங்களா அதிமுக ஆட்சியில். இந்த வழக்கு தொடர்ச்சியாக ஒரு சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்குது. ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி என் மேலே எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றத்தில் மனு இது பண்ணி, என் மேலே குற்றச்சாட்டு இல்லைங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிமன்றத்தில் மனு போடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் குற்றச்சாட்டுலாம் பதிவு செஞ்ச பிறகு என் மேலே எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சி மாறின பிறகு இவர் மனு தாக்கல் பண்ணுறாரு. அதையும் நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் ஏற்றுட்டு, இதில் இவங்க சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, இவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கும்போது இவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க. எம்எல்ஏவாக இருக்கும்போது இவர் மேலே வழக்கு பதிவு செய்கிறதுக்கு சபாநாயகரோட அனுமதியே போதுமானது. ஆனால் எம்எல்ஏவாக இருக்கிற இவர் மேலே வழக்கு பதிவு செய்கிறதுக்கு கவர்னரோட அனுமதி இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக தரப்புலேருந்து அங்கே நீதிமன்றத்தில் வச்சு, கவர்னர் அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, கவர்னர்கிட்ட முறையாக அனுமதி பெறப்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு சிறப்பு நீதிமன்றம் இவரை வந்து விடுதலை பண்ணிடுறேன். ஆக்சுவலாக சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. சிறப்பு நீதிமன்றத்தில் முன்னாடியே ஒரு தடவை வந்து வழக்கிலேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு. அந்த மனு தள்ளுபடி செய்யப்படுது. மீண்டும் திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த மனுவை தாக்கல் பண்ணி கவர்னரோட அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு இந்த வழக்கிலேருந்து வெளியே வந்திருக்காரு. இதற்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கு
2008 பதிவு செய்யப்பட்ட வழக்கு கிடையாது. இந்த வழக்கு 2012-13 பண்ணியிருக்காங்க. 2012-13 இவர் என்னவா இருக்காரு? எம்எல்ஏவா இருக்காரு. எம்எல்ஏவா இருக்கிற இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா சபாநாயகர் உத்தரவு போதுமானது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே நரசிம்மராவ் அவர்கள் விஷயத்தில் தெளிவுபடுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அந்த வழக்கை மேற்கோள் காட்டி அந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு இந்த உத்தரவானது ரத்து அப்படிங்கிற விஷயத்துக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் முன் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் பெரிய லெவலில் இந்த விஷயத்தை பற்றி அந்த செய்திகள் வந்த பிறகு அவங்கள அணுகி நிறைய பேர் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே குற்றச்சாட்டானது அமைச்சராக இருக்கும்போது தான் இவர் மேலே குற்றச்சாட்டு. ஸோ அமைச்சராக இருக்கும்போது குற்றச்சாட்டு இருக்கிற இவரை அமைச்சர் பதவியில் இருந்து தான் முறைகேடு பண்ணதான் சொல்கிறாங்க. ஒரு அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா கவர்னர் அனுமதி வேணும். இவர் இப்போ எம்எல்ஏவாக இருக்கலாம், இவர் இப்போ தப்பு பண்ணி இவர் மேலே நடவடிக்கை இல்லை, இவர் எப்பயோ தப்பு பண்ணியிருக்காரு, அந்த தப்புக்கு தான் இப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அவர் அமைச்சர், அதனால தான் நாங்கள் கவர்னர் அனுமதி அப்படிங்கிற விஷயத்தை இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் பதிவு செஞ்சோம், அதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு தான் இதுலேருந்து விடுதலை பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இங்கே ரெண்டு விஷயம், கவர்னர் அனுமதி வேணுமா வேணாமா அப்படிங்கிறத சிறப்பு நீதிமன்றம் முடிவு பண்ணும் ஒன்று. ரெண்டாவது, இந்த சிறப்பு நீதிமன்றமானது இந்த வழக்கை மீண்டும் எடுத்து விசாரித்தது சரியா தவறான்னு கேட்கும்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அவங்க பார்வையிலேருந்து இது ரொம்ப ரொம்ப தவறு அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு கேள்விக்கும் நமக்கு உச்சநீதிமன்றத்தில் பதில் கிடைக்கலாம், அல்லது இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்தை விசாரணையில் பார்க்கும்போது இந்த மாதிரி முறைகேடு பண்ணதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பெரியசாமி அவர்கள் நிரூபிச்சாங்கன்னா அந்த குற்றச்சாட்டுலேருந்து அவர் வெளியே வரலாம். ஸோ இந்த குற்றச்சாட்டு பண்ணவே இல்லைன்னு சொல்லி சிறப்பு நீதிமன்றம் விடுவிக்கலைவில் இவர் ஆக்சுவலாக கவர்னர்கிட்ட அனுமதி வாங்கலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க திமுக தரப்பு. ஏன் இவர் குற்றமற்றவர்னு சொல்லி இப்போ வரைக்கும் வெளியே வரல அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி தொங்கிட்டு இருக்கு. அப்போது அந்த ஊழல் வழக்கில் இவருக்கு தொடர்பு இருக்கா, ஏன் அந்த வாதத்தை நீதிமன்றத்தில் வைக்கல அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுது. இப்போ நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு தேதி பிப்ரவரி 26, இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள மார்ச் 26க்குள்ள இந்த வழக்குக்கு ஒரு அசல் எண் கொடுக்கணும். அசல் எண் கொடுத்து இந்த வழக்கை லிஸ்ட் பண்ணணும், மொதல் விஷயம். ரெண்டாவது, இந்த வழக்கில் ₹1,00,000 உத்தரவாதம் வாங்கணும் சம்மந்தப்பட்ட 3 நபர்கிட்ட. ஒரு நபர் நேரடியாக ஆஜராகணும், 2 பேரோட சாட்சி கையெழுத்து இங்கே தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. உத்தரவாதம் அப்படிங்கிறது மார்ச் 28க்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை தொடர்ச்சியாக நீதிமன்றம் லிஸ்ட் பண்ணி இந்த வழக்கை தொடர்ச்சியாக விசாரிக்கணும், குறுக்கு விசாரணை நடைபெறணும், எல்லா தரப்பு நியாயத்தையும் நீதிமன்றத்தில் வைக்கணும். யார் இந்த விசாரணையை தாமதப்படுத்துகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா காவல்துறை நிச்சயமாக இவங்களை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் பண்ணி இந்த வழக்கை முழுமையாக விசாரித்து ஜூலை 31க்குள்ளே தீர்ப்பு கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜூலை 31க்குள்ளே இந்த வழக்கை விசாரித்து முடித்து உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு இந்த வழக்கோட விவரங்களை அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற உத்தரவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கை இப்படிலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கை இப்போ முடிக்கணும், இந்த வழக்கில் தாமதம் வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தன்னோட தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த சட்டமானது எம்எல்ஏ எம்பிக்கு மட்டும் செயல்படாது, மற்ற எளிய மக்களுக்கு மட்டும் செயல்படும் அப்படிங்கிற தோற்றம் நீதிமன்றம் மேலே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டு விஷயம் பண்ணலாம், இந்த சிறப்பு வழக்கு விசாரணையை சந்திக்கலாம், அல்லது உச்சநீதிமன்றம் போய் தன்னோட அடுத்த கட்ட இடைக்கால தடை இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி இந்த வழக்கை தாமதப்படுத்தலாம். இது 2-3 விஷயங்கள் திமுக தரப்புலேருந்து இதுக்கு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்து முழுமையாக பேசிகிட்டு இருக்கோம். அதை சொல்லி வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.